ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம தூதுவளை இலை தோசை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளை இலை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இட்லி மாவு, நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த இட்லி மாவு இதில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தோசை மாவு அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கல் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம தூதுவளை இலை மாவு எடுத்து இதில் ஊற்றி தோசை மாதிரி நம்ம சுட்டு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தூதுவளை தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.